வெல்கம் டு ஜேம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபரெண்ட். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 3 சம் நம்பர் 15. Santosh is a partner in a partnership firm. As per the partnership date, interest on drawing is charged 6% per annum. During the year ended 31st December 2018, he withdrew as follows. February 1, 2000, May 1, 10,000, July 1, 4,000, October 1, 6,000. Calculate the amount of interest on drawing by using product method. Okay. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லாம் ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் பார்த்தோம்னா என்ன மெத்தட்னு அவங்க மென்ஷன் பண்ண நம்ம டைரக்ட் மெத்தட்ல போட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் ஆனால் இங்கே அவங்களுக்கு நமக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க எந்த மெத்தட்ல போட சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் மெத்தட்ல போட சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் மெத்தட்ல போடணும்னு சொன்னாலே நம்ம ஒரு டேப்லர் காலம் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் மெத்தட்னால நம்ம என்ன போடணும், ஒரு டேப்லர் காலம். ஆஸ் யூஷுவல் இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம், டேட், அமௌண்ட். ஓகேவா? ஸோ முதல்ல எழுதிடலாம், கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், டேட், அமௌண்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 காலம் ஆட் பண்ணோம், ஒன்று வந்து மந்த்துக்கு, இன்னொன்று வந்து ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ February 1 டேட்டு இங்கே கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிடலாம். February 1 2000, May 1 10,000, July 1 4,000, October 1 6,000 எடுத்து முதல்ல எழுதிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த். ஸோ ஃப்ரம் த February டு இயர் அண்ட் டிசம்பர் வரைக்கும் எத்தனை மந்த் நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ February டு டிசம்பருக்கு 11 மந்த் வரும். இங்க மேல இருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு 8 மந்த் வரும். ஜூலை 1ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 6 மந்த் வரும். அக்டோபர்ல இருந்து டிசம்பருக்கு நமக்கு 3 மந்த்ஸ் வரும். ஸோ மந்த் கால்குலேட் பண்ணி இங்க நம்ம மந்த்துக்கு நேரம் எழுதிக்கலாம். ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு சொன்னால ப்ராடக்ட்னால என்னது நமக்கு தான் தெரியும் இல்லையா. ப்ராடக்ட்னால என்ன பண்ணணும், மல்டிப்ளை தானே பண்ணணும். அப்ப இந்த இடத்துல நம்ம அமௌண்ட்டையும் மந்த்தையும் இங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ப்ராடக்ட். ஸோ இப்போ 2000 into 11 22,000, 10,000 into 8 80,000, 4,000 into 6 24,000, 6,000 into 3 18,000. அப்போ ப்ராடக்ட் சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம், அமௌண்ட்டையும் மந்த்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு அதை நம்ம டோட்டல் பண்ணிட்டா அதான் சம் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராடக்ட் மொத்தத்தையும் டோட்டல் பண்ணிக்கிறோம். டோட்டல் பண்ணா எவ்வளவு வருது, நமக்கு 1,44,000 வருது. இதுதான் நமக்கு சம் ஆஃப் த ப்ராடக்ட். இப்போ இந்த ப்ராடக்ட் மெத்தட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்க்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஈக்குவல் டு sum of product into rate of interest into 1/12. இந்த 1/12 எதுலயே இருக்கு, நமக்கு ஃபார்முலாலேயே இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம இந்த 1/12 போட்டுதான் ஆகணும். ஸோ இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எவ்வளவு, 1,44,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு சம்லேயே கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ், 6%. ஸோ 6/100 into 1/12. இந்த 1/12 எங்கேருந்து வந்தது, இட் இஸ் இன் த ஃபார்முலா. ஸோ 1/12 போட்டாச்சு. இப்போ கேன்சல் பண்ணா 2 0 அடிச்சாச்சு. இந்த 6ஐயும் 12ஐயும் அடிச்சுட்டா நமக்கு இங்க 2 டைம்ஸ் வரும். அண்ட் இங்க இந்த 2ஐயும் 144ஐயும் நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு 72 கிடைக்கும். இங்க ஒரு 0 இருக்கு, அப்ப 720. ஆன்சர் என்ன, நமக்கு 720. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஆஃப் சந்தோஷ் எவ்வளவு, ₹720. அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.